மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சிசுவின் ஆதங்கம் என்ற தலைப்பில் ஒரு பெண் சமூக ஆர்வலர் கர்ப்பமுற்றிருக்காங்க. அவர்களுடைய சிசுவுக்கும் அந்த சிசுவிற்கும் அந்த தாய்க்கும் இடையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து நடந்தக்கூடிய ஒரு கற்பனை உரையாடல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெண் சமூக ஆர்வலர் கர்ப்பமுற்றிருக்கிறாங்க. நாள்தோறும் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், போராட்டங்கள், ஊழல், லஞ்சம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மக்களின் அறியாமை, ஆதிக்க வர்க்கத்தினுடைய அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சந்திச்சு தன்னுடைய சேவையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில நடந்த உண்மை சம்பவங்களே தன்னுடைய டைரியில குறிப்பாக எழுதி வைக்கிறாங்க. ஒரு நாள் தன்னுடைய சேவையை முடித்து தன்னுடைய வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்க நேரத்தில் தன்னுடைய டைரி எடுத்து படிக்கிறாங்க ஒவ்வொன்றா. அதில் பெரும்பாலான பாதிப்புகளுக்கு இருக்கக்கூடிய குறிப்புகளை, ஒரு சில குறிப்புகள் அவங்க கண்ணில் படுது. என்னென்னா, ஒரு விஓ அலுவலகத்திற்கு தன்னுடைய தந்தை இறப்பு சான்றிதழை கேட்டு சென்ற சிறுவனிடம் லஞ்சம் கேட்டு அந்த சிறுவன் பிச்சை எடுத்த நடந்த ஒரு சம்பவம் பதிவு செய்திருக்காங்க. ஒரு விஓ அலுவலகத்துக்கு ஒரு விதவை பெண் விதவை சான்றிதழ் கேட்டு போன பெண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்து பின் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரு காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க வந்தவரின் மீதே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கைது செஞ்சிருக்கிறாங்க. அதை இந்த பாதிக்கப்பட்ட நபர் மனித உரிமை ஆணையத்தில் தன்னுடைய நியாயத்தையும் ஆதாரத்தையும் சமர்ப்பித்து அது நிரூபிக்கப்பட்டு இழப்பீடு வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 77வது சுதந்திர தின விழா அன்று ஒரு காவலரே மக்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய காவலர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, மக்களுக்கு தேவையற்ற மற்றும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றி அதை அவர்களுக்கு ஊழல் லஞ்சம் கொள்ளையடிக்கிறதுக்கு சாதகமாக மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இதையெல்லாம் அவருடைய குறிப்பில் எல்லாம் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய அதிகாரிகள் பணபலம் படைத்தவர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளும் கைகூலியாக செயல்படுறாங்க. இதையெல்லாம் மாற்ற வேண்டிய இளைஞர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் போதை, விளையாட்டு, சுயநலம் என்று அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதையெல்லாம் அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஒன்று ஒன்றா படித்து சிந்தனை செய்து ஓய்வெடுத்து கொண்டிருக்க தருவாயில் அவர்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு தன்னுடைய தாயிடம் ஒரு ஆதங்கத்தையான கேள்வியை முன்வைக்குது. என்னன்னா, எங்கும் ஊழல், எதிலும் லஞ்சம், இப்படி ஒரு சமூக சீர்கேடான நாட்டில் என்னை ஈன்றெடுக்க போகிற என்று என்னோட ஆதங்கத்தின் விளைவாக அந்த கேள்வியை முன்வைக்குது தன்னுடைய தாயிட்ட. உடனடியாக அந்த தாய் சொல்றா, இங்கே எத்தனையோ நல்ல அதிகாரிகள், நல்ல அரசியல்வாதிகள், நல்ல சமூக ஆர்வலர்கள், நல்ல செயல்பாட்டாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களைத்தான் நீ உதாரணமாக கொள்ள வேண்டுமே தவிர இதே போன்ற அயோக்கியர்களை நீ உதாரணமாக கொள்ளக்கூடாது. எப்படி ஒரு காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் பெரும்பாலானவர்கள் குற்றவாளியாக தான் சரிவாங்க. ஒரு மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்கள் நோயாளியாக தான் தெரிவார்கள். அது மாதிரி இந்த சமூகத்தில் இந்த கெட்டவர்களை மட்டுமே உதாரணமாக கொண்டு நீ ஒரு உதாரணமாக இவர் தான் உலகம் என்று நீ எடுத்துக்கக்கூடாது. எத்தனையோ நல்லவர்கள் இருக்காங்க, அவர்கள் நீ உதாரணமாக கொண்டு எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த தாய் சிசுட்ட சொல்கிறான். உடனே இந்த சிசு சொல்லுது, நான் கூற வருவது இந்த நல்லவர்களே இல்லை, கெட்டவர்கள் மட்டும்தான் இருக்கிறான்ற கருத்து இல்லை. ஒருவருக்கு ஒரு தட்டில் உணவுப் பொருளை கொடுங்க, அதில் 90% நல்ல உணவையும் 10% நஞ்சு கலந்த உணவையும் நீங்கள் கொடுங்க. அதில் அந்த 10% நஞ்சு கலந்த உணவு தான் அவருடைய உடலில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். அதுபோல தான் இந்த சமூகத்திலே கெட்டவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட அவர்களுடைய செயல்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துது. இதுதான் என்னுடைய வாதம் என்று வாதத்தை முன்வைக்குது. இதற்கு என்ன பதில் கூற முடியும் என்ற தாய் அப்படி சொல்லி சமாளித்து, உங்களை போன்ற நபர்கள், இளைஞர்கள் தான் அந்த இது போன்ற சமூக சீர்கேடுகளை சரி செய்யணும்னு சொல்லி அன்றைய பொழுது முடியுது. மாதங்கள் சில கடந்தன. அந்த சமூக ஆளுநருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. வருடங்கள் கடந்து போகின்றது. ஒரு நாள் இந்த சமூக ஆளுநருக்கு மிகவும் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய மரணம் இன்னும் ஒரு சில நாட்களில் நடந்துரும் அப்படின்ற அவங்களுக்கு தெரிய வருது. தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க. மகனை அழைத்து, மகனே, நான் இன்னும் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த சமூகத்தில் அநீதிக்கு எதிராக நீ குரல் கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ ஆதரவாக செயல்பட வேண்டும்.
அதற்காக அநீதி உன்னை ஆர்ப்பரிக்கும், உன்னை அடிமைப்படுத்தும், உன்னை அழிக்க துடிக்கும். நீ எதனை கண்டும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. எதையும் வேண்டுமானாலும் இழக்க அல்ல, என்னை வேண்டுமானால் நான் இழக்க தயாராக செய்வேன் என்று நீ களத்தில் நின்று போராடு என்று தன்னுடைய தாய் அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, நம்மை போன்ற இளைஞர்கள் தான் அந்த குழந்தை. அந்த தாய் வேற யாரும் இல்லை, நீதி தாய் தான் அந்த தாய். அநீதி நீதி தாயை ஆக்கிரமித்து தன்னுடைய உயிர் பறிபோகின்ற ஒரு சூழ்நிலை தான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை காக்க வேண்டிய இளைஞர்கள், மாற்ற வேண்டிய இளைஞர்கள் நம் பெரும்பான்மையானும் பொழுதுபோக்கு, விளையாட்டு, சினிமா இது போன்ற பெரும்பான்மையாக இதெல்லாம் நாட்டம் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையாக இருக்கிற பட்சத்தில் ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த சமூகத்துக்கு உங்களால் என்ற ஏதோ ஒரு அடிப்படையில் நல்ல செயல்களை செய்யுங்க என்ற இந்த வீடியோவுடைய ஒரு ஒற்றை நோக்கம் இதை நான் முன்வைக்கிறேன். இந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையாக இருக்க பட்சத்தில் ஒரே லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.